என்னண்ணே யூடியூப்பு ஃபேஸ்புக்கெல்லாம் திறந்தா வடநாட்டு பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் என்னதான் பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை தம்பி. பீகாரில் எலெக்ஷன் வருதா, அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு பிரதமர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கவங்க பீகாரியெல்லாம் வந்து வேலைக்கு போனவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, தமிழ்நாட்டில் உள்ளவங்கெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா சென்னையில எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2013 காலகட்டத்தில் சென்னைக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எங்கே பார்த்தாலும் இப்போ ஒரு பஸ்ஸில் வெளியில் போகிறோம், ட்ரெயினில் வெளியில் போகிறோன்னா ஏதாவது ஒரு அட்ரஸ் தெரியாமல் நமக்கு தெரியல அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் தமிழான்னு கேட்டுட்டு கேட்குற அளவுக்கு தான் நிறைய பேர் வடநாட்டிலேருந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க. இப்போது கொத்தனாரா பார்த்தா இந்திக்காரங்க தான் வேலை செய்கிறாங்க, ஒரு எலக்ட்ரிஷியனாக இந்திக்காரங்க தான் வேலை செய்கிறாங்க, ஒரு பெயிண்டராக இந்திக்காரங்க தான் வேலை செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெண்டிங்காக போயிட்டு நம்ம ஆளுங்க எல்லாரும் வீடியோ எடுத்து என்ன பண்ணுதுன்னா, அவங்க சொல்கிறாங்க நல்லா தான் இருக்குது தமிழ்நாடு, நல்லா அண்ணாகிட்ட தான் 15 வருஷமாக வேலை செய்யுது, நல்லா வேலை கொடுக்குது, சாப்பாடு போடுது, லீவு கொடுக்குது, நாங்கள் நல்லா இருக்கிறோம், வீடு கட்டியிருக்கிறோம், நான் 15 லட்ச ரூபா பணம் பேங்க்கில் வச்சுருக்கிறேன், என் பிள்ளைங்கள்லாம் தமிழ்நாட்டில் தான் படிக்குது அப்படின்னு இந்திக்காரங்க சொல்கிறாங்க. ஆனால் அரசியலுக்காண்டி நம்ம வந்து மோடியை வந்து போய் பீகாரில் இந்த மாதிரி தம்பி. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுனில் தான் அந்த மாதிரி இந்திக்காரவங்க வேலை செய்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டு வேலைகள்லாம் எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா, இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் திருத்தணி, நம்ம நல்லச்சேரி திருத்தணி கூட ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பார். என்ன பாடுறாருன்னா, இது பார்த்தீங்கன்னா என்ன பாட்டு இது, நாற்று நட போகையில் நானு வாரேன் பூமையில் காத்தடிச்சா கலங்குறேண்டி கருத்த மச்சான் நானு வாரேன் கலங்கிடாம திருடி கடிச்ச காட்டில அடி கவனமாக ஓடி வாரேன் களத்து மேட்டில இப்படின்னெல்லாம் பாட்டு பண்ணதெல்லாம் ஒரு காலம். எல்லாரும் வந்து நாற்று நட்டோம்னா நின்று ரோட்டில் போகிறவங்களாம் நின்று பார்த்துட்டு போவாங்க, பாட்டு பாடி ஒரு இதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்க இப்போ ஜல்தி பிடுங்கு நடுவுன்னு பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு கிராமத்துலையும் பேண்ட் சட்டை போட்டு நடுவுற மாதிரி கிராமத்துக்கு வந்துட்டாங்க. இது மாதிரி ஆனால் வந்து பாதுகாப்பாக தான் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் வந்தார வளைக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எல்லாரும் வந்து யாரையும் வந்து வந்தவங்களுக்கு வேலை தான் கொடுத்துருக்க தமிழ்நாடு. இந்த மாதிரி வந்து யாரையும் துன்புறுத்துற மாதிரி இல்லை வந்து அவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை. அந்த வேலை செய்கிறவங்க வந்து இந்திக்காரவங்க எதுவுமே சொல்லலை. ஆனால் அரசியலுக்காக தேர்தல் வந்து வருஷம் எங்கேயோ இந்தியாவில் ஒரு இடத்துல தேர்தல் வந்துக்கிட்டே இருக்கு. பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது, ஐயா கோட்டசாமி அவர் பாடிய கிராமிய பாட்டு தான் ஞாபகம் வருது. காரு போட்டு ஓடி வந்து கையெடுத்து சல்லாம் போட்டு அக்கான்னு தங்கச்சின்னு அவசரமா உறவை சொல்லி ஓட்டு கேட்க வந்தாங்களே சின்னாத்தா, இங்க இப்போ ஒருத்தரையும் காணங்களே என்னாத்தா. நன்றி, வணக்கம்.